கரப்டான பென்ட்ரைவை எப்படி நம்ம ரெக்கவர் பண்ணி எடுக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நான் இந்த சர்ச் பாக்ஸில் சிஎம்டின்னு சொல்லி டைப் பண்ணுறேன். ஸோ கமெண்ட் ப்ராம்ப்டில் போய் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் இந்த சர்ச் பாக்ஸில் சிஎம்டின்னு சொல்லி டைப் பண்ணிங்கன்னு சொன்னால் ஓப்பன் ஆகும். ஸோ ஓப்பன் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல டிஸ்க்பார்ட்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். ஸோ நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இதை நான் கொடுத்துருக்கேன் ஃபுல்லாக. நீங்கள் ஓப்பன் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். டிஸ்க் பார்ட்னு சொல்லி ஸ்பேஸ் விடாமல் டைப் பண்ணி என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணதுக்கப்புறம் இப்படி வரும். இதில் எஸ் கொடுங்க. கொஞ்சம் நேரம் எடுக்கும். ஓகே, இந்த இடத்துல லிஸ்ட் டிஸ்க்குன்னு கொடுங்க. ஸ்பேஸ் விட்டு கொடுங்க. லிஸ்ட் ஸ்பேஸ் டிஸ்க் என்டர் பண்ணுங்கள். ஸோ இப்படி வரும். இதில் பார்த்தீங்கன்னா டிஸ்க் 0 ஆன்லைன் இருக்குது. அதில் 460 GB அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இது என்னோடய ஹார்ட் ட்ரைவ். ஸோ இது நீங்கள் ஈவன் ஹார்ட் ட்ரைவோ ஒரு பென் ட்ரைவ், மைக்ரோ SD கார்டு எதுவாக இருந்தாலும் நீங்கள் இந்த முறையில் நீங்கள் இதை கரப்டாகினதை நீங்கள் ரெக்கவர் பண்ணி எடுக்கலாம். ஸோ நீங்கள் இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் இதில் என்னோடய யூஎஸ்பி வந்து இந்த டிஸ்க் 1ல் இருக்குது. டிஸ்க் 1 7534 MB இருக்குது. ஸோ இதைத்தான் நான் இப்போ உங்களுக்கு ரெக்கவர் பண்ணி காட்ட போகிறேன். திரும்ப இந்த இடத்துல டைப் பண்ணுங்கள் செலக்ட் டிஸ்க்னு சொல்லி. செலக்ட் டிஸ்க்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இதில் ஏதாவது ஒரு மிஸ்டேக் விட்டிங்கன்னு சொன்னால் ஸ்பேஸ் விட்டதுலையோ இல்லை ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விட்டிங்கன்னு சொன்னால் இது கமெண்ட் ப்ராம்ப்ட்ஸ் ப்ராப்பராக ஒர்க் பண்ணாது. ஸோ நீங்கள் சரியாக இதை டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணி என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணதுக்கப்புறம் ஸோ இதில் நான் ஒரு மிஸ்டேக் விட்டுட்டேன். ஸோ அதுதான் இந்த இடத்துல எனக்கு சரியாக வர இல்லை. ஏன்னா நான் எந்த டிஸ்கை செலக்ட் பண்ணுறேன்னு சொல்லி நான் இந்த இடத்துல டைப் பண்ணலை. ஸோ நான் இப்போ திரும்ப உங்களுக்கு நான் டைப் பண்ணி காட்டுறேன். செலக்ட் டிஸ்க் 1. ஸோ நீங்கள் இதை கரெக்டாக பார்த்து கொடுத்துருங்க. ஸோ நீங்கள் 0 கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய ஹார்ட் ட்ரைவ் ஃபுல்லாக ஃபார்மேட் ஆயிரும். ஸோ நீங்கள் எந்த டிஸ்கை நீங்கள் உங்களுடைய கரெக்டாக எந்த டிஸ்கை நீங்கள் கிளியர் பண்ண போகிறீங்களோ அந்த டிஸ்கை சரியான முறையில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் டிஸ்க் 1 செலக்ட் பண்ணுறேன். ஸோ நான் இந்த இடத்துல செலக்ட் டிஸ்க் 1ன்னு கொடுத்துருக்கேன். கொடுத்து என்டர் பண்ணுறேன். என்டர் பண்ணதுக்கப்புறம் டிஸ்க் 1 இஸ் நவ் த செலக்டட் டிஸ்க்னு வந்திருக்கு. ஸோ டிஸ்க் 1 வந்து செலக்ட் ஆகிடுச்சு. ஸோ திரும்ப இந்த இடத்துல க்ளீன் என்று சொல்லி கொடுங்க. என்டர் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்க் வந்து ஃபுல்லாக க்ளீன் ஆகிடுச்சின்னு சொல்லி வந்திருக்கு, சக்சீடுன்னு சொல்லி. ஸோ நம்ம இப்போது கமெண்ட் ப்ராம்ப்ட் வேலை முடிஞ்சதால் இதை நம்ம எக்ஸிட் பண்ணிடலாம். ஸோ எக்ஸிட் என்று டைப் பண்ணி என்டர் பண்ணுங்கள். ஸோ கமெண்ட் ப்ராம்ப்டோட வேலை முடிஞ்சிருச்சு. அதை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப இந்த சர்ச் பாக்ஸில் போய் டிஸ்க்குன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணால் அது ஒரு பார்ட்டிஷன் வரும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் உங்களுடைய டிஸ்கை பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் நான் இப்போது ஃபார்மேட் பண்ணின பென் ட்ரைவ். ஸோ 7.36 GB அன்லொக்கேட்டட்னு சொல்லி வந்திருக்கு. ஓகே, இந்த இடத்துல நெக்ஸ்ட் கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் இது என்னோட அந்த பென்ட்ரைவோட கெப்பாசிட்டி. ஸோ இந்த இடத்துல சேம் அதே தான் இருக்குது. ஸோ நீங்கள் அதே கொடுத்து நெக்ஸ்ட் பண்ணிடுங்க. பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த இடத்துல இதை சேவ் பண்ணுன்னு சொல்லி கேட்குது. ஸோ நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் கொடுத்து உங்களுடைய பென்ட்ரைவுக்கான ஒரு நேமை நீங்கள் சூஸ் பண்ணுறேன்னா சூஸ் பண்ணிங்க, இல்லாட்டி இருக்கிற நேமே வச்சுக்கோங்க. ஸோ நான் ஒரு பென்னு சொல்லி டைப் பண்ணுறேன். டைப் பண்ணி நெக்ஸ்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பண்ணி ஃபினிஷ் கொடுக்குறேன். கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார்மேட் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ நம்ம ஏதாவது ஒரு ஃபைலை மூவ் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட கரப்டாக இந்த பென்ட்ரைவ் வந்து ஒர்க் பண்ணுது. ஸோ நீங்கள் இந்த முறையில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம்.